ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். த கிங் ஆஃப் த ஸ்வீட்னு சொல்லக்கூடிய பாதாம் வச்சு செஞ்ச பாதாம் ஹல்வா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாதாமில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ என்ரிச்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஸ்வீட் வந்து வெளியில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக ரிச்சான ஸ்வீட்டாக இருக்கும். இதே நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக அட் த சேம் டைம் நல்ல ரிச்சாக நம்ம செய்ய முடியும். நல்ல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பாதாம் ஹல்வா எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாதாம் ஹல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ், அதாவது ஒரு கப் போல் பாதாமை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 to 3 ஹவர்ஸ் போல் நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த தோலை பீல் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 hour போல் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பீல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாதாமி தோல் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீல் பண்ண பாதாம்ஸ் வந்து ஒரு கப் போல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக எடுத்துருங்க. இந்த ஒரு கப் பாதாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் போல் சுகர் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் பாதாமுக்கு 1 கப் சுகர் வந்து 1:1 பர்ஃபெக்டான ஸ்வீட்னஸில் இருக்கும். உங்களுக்கு கூடுதல் இனிப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்துக்கலாம். பட் 1:1ன்றது பர்ஃபெக்டான இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இந்த குங்குமப்பூவை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் எசன்ஸ் இறங்கி நல்ல கலர் கொடுக்கும். இது கூடவே 3/4 கப் போல் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால். இது வந்து சேர்த்து அரைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஊற வச்சு தோல் எடுத்த பாதாம் சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பால் விட்டுக்கலாம். இந்த பால் விட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். ஒன்றும் பதியமாக அரைக்கிறதுன்னு வாங்கலாம். அந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிட்டு அங்கொன்று இங்கொன்றுமா இருக்கும்போது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். கைகளில் எடுத்து பார்க்கும்போது குறகுறன்னு தெரியும் பாருங்கள். அந்த பதம் தான் பர்ஃபெக்டான பதம். ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த ப்ராசஸை பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அடிகனமான ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, இந்த பாதாம் விழுது, இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்துடலாம். பாதாம் அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கூட கொஞ்சம் பால் விட்டு நல்லா கலந்து இதில் சேர்த்துருங்க. ஸோ அந்த நெய்யும் பாதாம் விழுதும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போது இந்த மாதிரி நல்ல மிக்ஸாக இருக்குது பாருங்கள். அதோட கலர் பாருங்கள், நல்ல ஒயிட்டிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான கலரில் இருக்கும். இந்த நெய்யும் பாதாமும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த 1 கப் சர்க்கரையும் அது கூட சேர்த்துக்கிறேன். சுகர் கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ கைவிடாது நல்லா கலந்து எடுத்துருங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கைவிடாது கண்டிப்பாக அதை தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அந்த பாதாம் அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, பால் சேர்த்து அரைச்ச விழுது, ரெண்டும் நல்லா ஒன்று போல் கலந்துருச்சு பாருங்கள். கலந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த அந்த குங்குமப்பூ கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் என்ன ஒரு அட்டகாசமான ஒரு லைம் மேங்கோ கலர் வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான கலராக இருக்கும். இது இன்னும் கிண்ட கிண்ட நல்ல டார்க் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த குங்குமப்பூவை வந்து பாலில் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெந்நீரில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட ஃபுல் எசன்ஸும் இறங்கி நல்ல டார்க் கலர் கிடைக்கும். நல்ல ஒரு ஆல்மண்ட் மேங்கோ எல்லோ கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். அருமையான கலர். ஸோ இந்த கலர், இந்த சுகர், இந்த பாலோடு சேர்த்து அரைச்ச அந்த பாதாம் விழுது எல்லாம் சேர்ந்து லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரே ஒரு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த கிண்டுறது தாங்க. ரொம்ப நேரம் கிண்டணும். அதாவது ரொம்ப நேரம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது சாலிடாக கிண்ட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துடலாம். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் பிரிய ஆரம்பிக்கும். ஓரங்களில் ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே சுருண்டாப்பில் வரும் பாருங்கள்.
ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கணும். பொதுவாகவே ஹல்வானாலே நல்லா கிண்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கைவிடாது நல்லா கிண்டி எடுத்துடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நெய் பிசியும் போது நல்லா கசிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கிக்கலாம். ஹல்வானாலே நல்லா சுருள வதக்கி எடுக்கணும். அப்போ தான் அதோட பதம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஓரங்கள்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த பக்குவம் வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இதோட கலர் டெக்ஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா ஹல்வாக்கான பக்காவான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம கிளறி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் ஆற கரெக்டான பதத்தில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், அதோட கலர் பாங்க நேச்சுரல் கலரு. நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்கல. அந்த குங்குமப்பூவோட கலர் தான் என்ன அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பாதாமோட ஃப்ளேவர், அந்த நெய்யில் மிக்ஸ் ஆன ஃப்ளேவர்லாம் வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சூப்பரான பாதாம் ஹல்வா சுட அருமையாக ரெடியாக இருக்குது. கடைசியாக இது கூட கார்னிஷிங் பண்ணுறதுக்கு ஊற வச்ச பாதாமை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கடைசியாக இது கூட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு கலந்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து அந்த ஸ்வீட்னஸை இன்னும் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ட்ராவாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அருமையான சுட சூப்பரான பாதாம் ஹல்வா அருமையாக ரெடியாக இருக்குது. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.